ஃபைனான்ஷியல் லிட்ரஸி வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் இண்டிவிஜுவல் ஆஸ் வெல் ஆஸ் பிஸ்னஸ் மேன். நம்ம இண்டிவிஜுவலாக இந்த ஃபைனான்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? தொழிலோட பணத்தை கையில் தொடக்கூடாது, அது மறுபடியும் திருப்ப தொழிலுக்குள்ளேயே தான் போடணும். இப்போ நீங்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இது வெண்டாருக்கு டைமுக்கு பே பண்ணணும். இயர் ஆன் இயர் 30% growth மினிமம் உங்கள் கம்பெனி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது லாங் டேர்மாக சர்வைவல் ஆகும். அதை நீங்கள் செக் பண்ணணும். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஃபைனான்ஷியல் லிட்ரஸி வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் இண்டிவிஜுவல் ஆஸ் வெல் ஆஸ் பிஸ்னஸ் மேன். ஃபைனான்ஷியல் லிட்ரஸி அப்படிங்கிறது நம்ம லிட்ரஸி அப்படின்னா கல்வி அறிவுன்னு சொல்லுவோம். அது மாதிரி ஃபைனான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லும்போது பொருளாதாரத்தை பற்றிய அறிவு அல்லது பணத்தை பற்றிய அறிவு. சரியா? அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஃபேமிலி கடலில் போகிறதா அல்லது தொழில் கடலில் போகிறதோ அதிலிருந்து கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். பட் இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். பர்சனல் ஃபைனான்ஸுக்கும் சரி, பிஸ்னஸ் ஃபைனான்ஸுக்கும் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி பேசுகிறோம். ஏஸ் ஏ இண்டிவிஜுவலாக, ஈவன் பிஸ்னஸ் மேனாக இருந்தால் கூட நம்ம இண்டிவிஜுவலாக இந்த ஃபைனான்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நார்மலாக நான் என்ன பண்ணுறேன், நான் கம்பெனியிலேருந்து ஒரு சேலரி போட்டுக்கிறேன். நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க. மோஸ்ட்லி நான் இந்த வீடியோஸ் பண்ணுறதே பிஸ்னஸ் பீப்புளுக்காக தான். நீங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணுறீங்க, பிஸ்னஸில் வருமானம் வருது. அதுவும் எஸ்பெஷலி இப்போ எங்களுதெல்லாம் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. நீங்கள் பணத்தை எனக்கு எடுக்கவே முடியாது. நான் டைரக்டர் அண்ட் ஷேர் ஹோல்டர். நான் ஷேர் ஹோல்டராக இருந்தால் டிவிடெண்டாக தான் எடுக்க முடியும். ப்ராஃபிட்டை டிவிடெண்டுக்கு டிவிடெண்ட் டேக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் ஆஸ் ஏ டைரக்டர் அண்ட் ஷேர் ஹோல்டர் நான் சேலரியை போட்டுக்குவேன். மாதம் சேலரி வரும். அந்த சேலரியில் வர பணத்தை வச்சு நான் வீட்டு செலவு பண்ணுறனோ அல்லது அதை இன்வெஸ்ட் பண்ணுறனோ இல்லை எதையாவது பர்ச்சேஸ் பண்ணுறனோ, பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறனோ அல்லது ப்ராப்பர்ட்டி வாங்குறனோ, எதுவாக இருந்தாலும் அந்த சேலரியிலிருந்து தான் நீங்கள் செலவாக பண்ணிக்கணும். தொழிலோட பணத்தை கையில் தொடக்கூடாது, அது மறுபடியும் திருப்ப தொழிலுக்குள்ளேயே தான் போடணும். இப்போ ஆனால் ப்ரொப்ரைட்டர்ஷிப் கன்சர்னில் என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு பர்சனல்லையும் பிஸ்னஸையும் பிரிக்கிறதுல, அந்த பணம் வரதை பிரிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ப்ராஃபிட் எல்லாத்தையும் எடுத்து, ப்ராஃபிட்னு கூட சொல்ல முடியாது, நீங்கள் வர ரெவன்யூ எடுத்து போட்டுருவீங்க. ப்ராஃபிட் எடுத்து போட்டால் கூட தப்பு இல்லை, பிஸ்னஸ் அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். பட் நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு ஒரு பொருளை விற்றுருப்பீங்க, வர பணத்தை மறுபடியும் அதில் ப்ராஃபிட் தனியாக எடுத்துகிட்டு மீதி மறுபடியும் ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு போகணும். ஸோ அதை செய்யாமல் நீங்கள் மொத்த பணத்தையும் எடுத்து ஒரு நகையை வாங்கிடுவீங்க. ஸோ அப்போ ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு பணம் எங்கே? ஸோ அப்போ மறுபடியும் பணம் இல்லாமல் வெளியில் போய் வட்டிக்கு வாங்கினீங்க அப்படின்னா அதிக வட்டிக்கு, பேங்க்கு போனாலும் அதுக்கு ப்ராசஸ் இருக்குது. அப்போ நீங்கள் மந்த்லி ஒரு சேலரியை போட்டு அதை உங்களுக்கு மாதம் சேலரி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடணும். பிஸ்னஸோட அக்கௌண்ட் தனியாக ரன் ஆகணும். சரி, இப்போ பணம் வந்துருச்சு, ஓகே. இப்போ இந்த தப்பெல்லாம் எதுவும் பண்ணலை, கரெக்டாக பணம் உங்களுடைய சேலரியாக நீங்கள் போட்டுக்கிட்டீங்க. இப்போ வர பணத்தை வச்சு என்ன பண்ணலாம்? நார்மலாக நம்மளுடைய குடும்ப செலவுகள் இருக்கும், குழந்தைங்க படிக்கிறது இருக்கும், நீங்கள் வீடு கட்டியிருந்தால் அதுக்கு இஎம்ஐ இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த செலவினங்கள்லாம் போக மீதி இருக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு 4 டைப் இருக்குது. இதை ஏற்கனவே வீடியோவில் பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறேன், இதை பற்றி நிறையாவே. ஸோ ஒன்று ஃபிக்ஸட் டெபாசிட்டு, இல்லை அது ஆர்டி. ஸோ இந்த ரெண்டும் என்னென்னா ஆர்டி மாதம் போகிறது, ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு பல்க் அமௌண்ட்டாக போட்டுறது. இது பேங்க்கில், அது போஸ்ட் ஆஃபீஸில். ஆர்டி பேங்க்கில் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ இது சேஃப்டி அதிகம், பட் ரிட்டர்ன் ரொம்ப குறைவு. இப்போ இன்றைக்கி 5-6% இருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அரை வட்டின்னு சொல்லலாம். பட் இன்ஃப்ளேஷன் 3-4% இருக்குதுன்னா பெரிய ரிட்டர்ன் கிடையாது. சரி, ஆனால் பணத்துக்கு சேஃப்டி. அது உங்களுடைய ரிஸ்க் லெவலை பொறுத்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட், எனக்கு பணம் தான் முக்கியம், ரிட்டர்ன் கம்மியாக கிடைக்கட்டும்னா நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டை சூஸ் பண்ணலாம். அடுத்தது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ கோல்டு விலை உங்களுக்கே தெரியும், கண்ணா பின்னான்னு ஏறிடுச்சு. ஒரு 65,000 ரூபா அந்த ரேஞ்சிலேயே ஒரு 2-3 வருஷமாக சுற்றிக்கிட்டு இருந்த விலை இன்றைக்கி 1.10, 1.20, 1.30 வரைக்கும் போயிட்டு 1.20 அந்த 1.10, 1.20 ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதை எப்படின்னா 5 இயர் 10 இயர் ஆவரேஜாக பார்க்கணும். ஸோ கொரோனா டைமில் என்னாச்சு அப்படின்னா, விலை ஏறுதுன்னு போய் எல்லாருமே 42,000 ரூபா 43,000 வாங்கினாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது 37,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. ரொம்ப நாளாக 37,000 இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 65,000 ரூபாய்க்கு வந்தது. 65,000 ரொம்ப நாள் அப்படியே ஹோவர் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ திடீர்னு 1.10, 1.20 போயிடுச்சு. சில்வரும் அந்த மாதிரி தான் போயிடுச்சு. ஸோ அப்போ நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஆவரேஜ் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது
ஒரு இப்போ அதெல்லாம் 12, 13%, 15% கூட ரிட்டர்ன் கிடைக்கலாம்னு நினைக்கிறேன். நார்மலாக வந்து 9% ரிட்டர்ன் சொல்லுவாங்க கோல்டில். இது 15% வரைக்கும் இப்போ இருக்கிற இந்த வேல்யூவை பார்க்கும்போது 15%க்கு மேலே கூட இருக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ பிஸ்னஸ் ஃபைனான்ஸ்குள்ளே வருவோம். இப்போ நீங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அதில் வந்து பணம் வருது, வெளியே போகுது. அப்படிங்கும்போது வந்து அதை எப்படி கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராஃபிட்டுங்கிறத விட சேலரி மட்டும்தான் நீங்கள் வந்து இதிலேருந்து பிஸ்னஸ்லேருந்து வெளியே எடுக்கணும். ப்ராஃபிட் ஈவன் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் தான் அந்த பிஸ்னஸ்குள்ளே பண்ணி பிஸ்னஸை க்ரோ பண்ணுறது தான் நம்மளுடைய எய்மாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, நீங்கள் வந்து வெண்டாருக்கு டைமுக்கு பே பண்ணணும். பேமெண்ட்ஸை வந்து அவங்களுக்கு நீங்கள் அக்ரி டைமுக்குள்ளே நீங்கள் நெகோஷியேஷன் எப்படி வேணாலும் பண்ணிக்கங்க. நெகோஷியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ராடக்ட் குவாலிட்டியாங்கிறத பார்த்துக்குங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பட் ஆனால் பேமெண்ட் ஷுட் பி ஆன் டைம், எதர் ஃபிக்ஸடு டைம் லைன். இப்போ எங்களுக்கு வந்து எல்லா பேமெண்ட்ஸும் வரும். ரொம்ப எமர்ஜென்சினா அன்றைக்கே பண்ணுவோம். இல்லைன்னா ஃப்ரைடே தான் எங்களோடைய அப்ரூவல், எல்லா பேமெண்ட் அப்ரூவலும். அது எங்கள் வெண்டாருக்கும் தெரியும். எங்களுக்கு யாரெல்லாம் சப்ளை பண்ணுறாங்களோ இங்கே ஃப்ரைடே கண்டா பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணோம். அவங்க வந்து உங்களுக்கு கம்மியான காசு கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க, உங்கள் பேமெண்ட் சிஸ்டம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா. மூணாவது, சேலரி அதுவும் ஆன் டைமுக்கு போடணும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு இருக்கிற ப்ராஃபிட்டை நீங்கள் பிஸ்னஸில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதை வந்து கண்டினியூஸாக க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இயர் ஆன் இயர் வந்து 30% க்ரோத் வந்து மினிமம் உங்கள் கம்பெனி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து லாங் டேர்மாக வந்து சர்வைவல் ஆகும். அதை நீங்கள் செக் பண்ணணும். அப்போ வருஷத்தோட ஆரம்பத்தில் நான் ஏற்கனவே வீடியோவில் பேசியிருக்கிறேன் பட்ஜெட் போடணும் அப்படிங்கிறத. ஸோ வருஷ ஆரம்பத்தில் நீங்கள் வந்து பட்ஜெட்டை போட்டு, இப்போ நம்ம இப்போ கூட ஒன்றும் நாட் லேட்டு, இப்போ தான் ஏப்ரலில் தான் இருக்கிறோம். ஸோ நீங்கள் பட்ஜெட்டை போட்டு லாஸ்ட் இயர் என்ன ரெவன்யூ பண்ணியிருக்கிறீங்க, இந்த வருஷம் மினிமம் 30, அதுக்காக 30 நிற்க வேண்டியதில்லை. இப்போ நாங்களாம் இந்த வருஷம் 100% டார்கெட் வச்சுருக்கிறோம். ஈவன் 150 கூட எங்களால் வந்து எய்ம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு அந்த அவென்யூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் 100 வந்து ஒரு டார்கெட்டாக வச்சுருக்கிறோம். ஸோ சில டிவிஷன்ஸ் 60 கொடுக்கும், சில டிவிஷன்ஸ் 120, 150, 200 கூட கொடுக்கும். புதுசாக இருக்கிற டிவிஷன் அதிகமான ரெவன்யூ கொடுக்கலாம். ஆல்ரெடி க்ரோன் அப் ஆனது அது கொஞ்சம் ரெவன்யூ வந்து கம்மியாக கொடுக்கலாம், க்ரோத் கம்மியாக கொடுக்கலாம். ஸோ இப்போ ஆவரேஜாக 100% க்ரோத்தை வி ஆர் எய்மிங். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபைனான்ஸை வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னோம்னா, இது மூலியமாக நம்ம ஃபேமிலியும் சரி, அதாவது வந்து பிஸ்னஸும் சரி, கடன் இல்லைன்னு நான் சொல்லலை, கடனால் நம்ம சிக்கி தவிக்காமல் இருக்கலாம். கடன் வந்து இப்போ ஹோம் லோன் போடுறோம், அது நெசசிட்டினா நம்ம போடுறோம். சரிங்களா? பிஸ்னஸ்க்கு லோன் போடுறோம், இப்போ நானும் லோன் போட்டிருக்கிறேன். ஸோ அதனால் அது கடன் இருக்கிறது பிரச்சனை இல்லை. பட் அந்த கடனை நம்ம ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் அந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக இருக்கணும். ட்ராப்பில் போய் டெப்ட் ட்ராப்னு சொல்லுவாங்க, அந்த அதில் போய் கடன் புதைக்குழியில் போய் மாட்டிக்கக்கூடாது. ஸோ அப்போ இந்த ஃபைனான்ஷியலை பற்றியான லிட்ரஸி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதையெல்லாம் தவிர்க்கலாம். நீங்கள் வந்து இப்போ இந்த பிஎஃப் கட்டுறது, இஎஸ்ஐ கட்டுறது, இப்போ இதெல்லாம் வந்து உங்களால் அந்த டாக்குமெண்ட்டை மெயின்டைன் பண்ண முடியல, நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஆடிட்டர்கிட்ட கொடுத்து அதை வந்து அதையெல்லாம் ஆன் டைமுக்கு பே பண்ணுறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். இது வரைக்கும் இல்லைனாலும் இனிமேல் முயற்சி பண்ணுங்கள். அதை ஒரு சிஸ்டம் கொண்டுட்டு வாங்க. சிஸ்டம் கொண்டு வந்தால் பிஸ்னஸ் அது பாட்டுக்கு ரன் ஆகும். நீங்கள் வந்து க்ரோத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். உங்கள் விஷன் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் அந்தளவுக்கு கம்பெனியை எடுத்துகிட்டு போகலாம். இல்லை இதுலேயே பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இந்த மாதம் சேலரிக்கு பணம் எங்கேருந்து வாங்குறது, இந்த பணம் இங்கே பண்ணிட்டோமே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மன உளைச்சல்லையே உங்களால் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ the financial literacy is very much important for everybody. It's for individual, for family, for business. Thank you.